எல்லா வாரம் மாதிரியும் இந்த வாரமும் ப்ரொஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஊர் மக்கள் எல்லாம் இந்த வாரம் அசானி என்ன பாட்டு பாட போகிறாங்களேன்னு ரெடி ஆவலோடு இருக்க ஒரு ஓரத்தில் அந்த புள்ளி இருக்க வச்சுட்டிங்களே. எல்லோரும் சொல்கிற மாதிரி டிஆர்பி காண்டி மட்டும்தான் இந்த பிள்ளையை உள்ளுக்க கொண்டு வந்துட்டாங்களே. என்ன நடக்குது பார்ப்போம். வணக்கம் ரோக்ஸ் வ்ளாக்ஸ் மற்றும் ஒரு காலனோடாக நான் உங்கள் பிகே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி அடுத்து வர்ற 2 வாரங்கள் அசானிக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறி இருந்தாலும் கடந்த வாரம் அசானிக்கான வாய்ப்பு மறக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான். இதுக்கான காரணம் இன்னும் சரியான காரணம் இன்னும் நிகழ்ச்சி தரப்பால் தெரிவிக்கப்படையில. இருந்தாலும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும் இப்படியான செயல்களை பார்க்கும்போது சில கொமெண்ட்ஸ்கள் எனக்கு ஞாபகம் வருது. கீழே கொமெண்ட்ஸில் எல்லாம் போட்டிருந்தாங்க, உண்மையிலேயே எங்களோட யாழ்ப்பாண சிறுமியை வச்சும் சரி, மலையக சிறுமியை வச்சும் சரி, சி தமிழ் தமது வியாபார உத்திகளை டிஆர்பி நோக்கமாக வச்சு சம்பாதிச்சு கொண்டிருக்காங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலும் அது எங்களுக்கு எந்த விதத்திலையும் நாங்கள் இதில் பாதிக்கப்பட போகிற ஆட்கள் இல்லை. ஏனெண்டா இன்றைக்கு பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்லி கொண்டிருக்கேன். எங்களோட மலையக சிறுமி அசானி இன்றைக்கு 2 வீட்டுக்கு சொந்தக்காரியாக இருக்கா. உண்மையிலேயே தான் இது ஒஃபிஷியலாக வந்த நியூஸ் தான். எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தியாகி அறக்கட்டளை மூலமாக அவங்களும் ஒரு வீடு கட்டி கொடுக்குறதாக ஒஃபிஷியலாக நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மலையக கல்வி ராஜாங்க அமைச்சர் தனது குடும்ப சகிதம், தனது குடும்ப உறவினர்கள் சகிதம் ஒரு 15 லட்சம் ரூபா பெறுமதியான வீடு அவங்களுக்கு கட்டி கொடுக்குற மாதிரியும் நேற்று குறிப்பிட்டிருந்தார். பொது நிகழ்வுகள் ஒன்று குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே இதை கேட்க சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு புறம் இருக்க, சரிகமபா ஜட்ஜஸில் ஒருவராக இருக்கிற ஸ்ரீனிவாஸ் ஆரம்பத்திலிருந்தே அசானிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுமென்று சரியாக பாடுபட்டு இருக்கிறார். அவர் தான் அசானிக்கு ஆண்டி 2 பேரும் பாடுறதுக்கான வாய்ப்பும் வழங்கினவர். அவர் ஏஆர் ரஹ்மானோட சேர்ந்து நிறைய பாடல் பாடி இருக்கிறார். அப்போ எப்படியாவது அசானியை திரையுலகத்துக்கு கொண்டு வரணுமென்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார். கட்டாயம் அவர் மூலமாக அசானிக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கணும், கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி எங்களோட ஆர்ஜேயாக இருக்கிற விஜய் அண்ணா அசானி சம்மந்தமாக நிறைய விசாரிச்சிருக்காராம். அசானிக்கு எப்படியா உதவி செய்யணுமென்ற மாதிரி அவரும் கழிச்சிருக்காருண்டு நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்படி நிறைய நியூஸ் வந்துருக்கு. அதெல்லாம் கேள்விப்பட சந்தோஷமாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு விதத்தில் அசானிக்கு நன்மை நடந்துட்டு இருந்தாலும் ஒரு சில பேரால், குறிப்பிட்ட ஒரு சில பேரால் இன்றைக்கு எங்களோட சோஷியல் மீடியாவை எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அசானிக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி அசானி சம்மந்தமான விடயங்களை போட்டு அனுபவங்களை பெற்றுட்டு ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட் நம்பரில் அசானிக்காக உதவி செய்யுங்கள்னு சொல்லி ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட் நம்பரில் அமௌண்ட் கொண்டு வர்றதுக்கு நிறைய ரூமர்ஸ் நடந்துகிட்ருக்கு. தயவு செய்து இப்படியான வேலையில் செய்யாதீங்க. யாரும் அசானிக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா ஃபுல்லாக அதுகிட்ட பின்புலத்தை ஆராய்ஞ்ச பிறகு இப்படியான வேலையில் செய்யுங்க. ஏன்னா நிறைய இப்போ நான் இன்றைக்கு மட்டுமே ஒரு 3 அக்கௌண்ட் நம்பர் மட்டும் பார்த்துட்டேன். சம்மந்தம் இல்லாமல் அது அக்கௌண்ட் நம்பர் போட்டு அசானிக்காக உதவி செய்ய சொல்லக்கூடி. மற்ற அசானி இந்தியாவில் இருக்காங்க, வாரதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காசு இல்லை, தயவு செய்து போட்டு உதவி செய்யுங்கன்ற மாதிரியும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. தயவு செய்து இப்படியான பிள்ளையான வேலை செய்யாதீங்க. அது என்ன சொல்கிறது, ஒரு வழி நிறைந்த எங்கட பிள்ளை இப்படியான அநியாய செய்ய வேண்டாம் என்று கேட்குறேன். உண்மையில் இதை கேட்க ஆத்திரமாக தான் இருக்குது எங்களுக்கு. தயவுசெய்து நீங்கள் இதை அந்த பிள்ளைக்கு உதவி செய்யணுமெண்டா அந்த பின்புலத்தை வடிவாக விசாரித்து போட்டு செய்யணுமென்று நான் உதவி செய்யக்கூடிய ஆக்களை கேட்டுக்கொண்டு திரும்பவும் அந்த அசானிக்கு 2 வீடு கட்டி கொடுக்கறதுக்கு முன் வந்த எங்களோட தியாகி அறக்கட்டளை அவர்களுக்கும், மற்றது எங்களோட கல்வி ராஜாங்க அமைச்சருக்கும், மலையக கல்வி ராஜாங்க அமைச்சருக்கும் உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்து கொண்டு மற்றும் ஒரு காணொளியாக சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் பிகே. வணக்கம்.